அவரை முடிச்சிட்டுமே பேசு. மாநில உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். ஒரு நிமிஷம் அடுத்தது விடுறேன். மாண்புமிகு பேரவைத் அவர்களே, அமைச்சர் அவர்கள் பதிலுரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நாங்கள்லாம் பொறுமையாக அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். போகிற போக்கில் ஏற்கனவே இருந்த அரசாங்கம் நிர்வாக திறமையற்றது, நாங்கள் நிர்வாகம் நன்றாக செய்கிறோம் எல்லாம் சொல்கிறத பற்றிலாம் அதுதான் பொதுவான கருத்துக்கள். சில அரசாங்கத்தில் லீக்கேஜ் இருக்கும், நாங்கள் லீக்கேஜில் கூட பேசுங்க, அல்லது நாங்கள் திறமையான நீங்கள் உங்களை பாராட்டிக்கிங்க, அதில் எங்களுக்கு மாற்று கருத்தும் இல்லை. முதலமைச்சர் பாராட்டுறார்கள், பக்கத்தில் இருக்காங்க, அதெல்லாம் உங்களுடைய உரிமை, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே ரூலிங் கொடுத்துருக்கீங்க. ஊழல்னு எதை சொன்னாலும் சரி அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும், அப்படி தான் நீ குறிப்பிடணும் ஏற்கனவே சொல்லி உங்களுடைய ரூலிங் ஒன்று. அது அன்னில் 50 ஆண்டு காலமாக ஊழல் செலுத்திருப்பது என்பது எப்படி குறிப்பிடுகிறான்னு சொன்னால், திராவிட இயக்கம் தான் இந்த 50 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அண்ணாவை சொல்லுகிறாரா, மக்கள் தலைவர் எம்ஜிஆரை சொல்லுகிறாரா, அல்லது அமர் ஜெயலலிதாவை சொல்லுகிறாரா, இந்த நாட்டை 5 முறை ஆண்டு கலைஞரை சொல்லுகிறாரா? யாரும் சொல்கிறாரு? யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொன்னவர் தான் முதலமைச்சராக இந்த 50 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார்கள். இந்த நாடு இன்றைக்கு வளர்ச்சி பெற்றதுக்கு காரணம் திராவிட இயக்கம் தான். இன்னைக்கு நாமெல்லாம் படிச்சிருக்கிறோம்னு சொன்னால் திராவிட இயக்கம் தான். அவர் தான் சொன்னார், நான் கிராமத்தில் எங்கேயோ பிறந்து வளர்ந்தேன், எங்கேயோ போய் நான் கிருஷ்ணகிரி ஒரு கிராமத்தில் போய் நான் மருத்துவராக வந்தேன் என்று சொன்னால், இந்த மருத்துவம் சாதாரண கிராமத்தில் படிப்பு இருக்கும் வாய்ப்பு வந்தது திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்கம்லாம் யாரும் நான் பேசியிருக்க முடியாது, யாரும் படித்திருக்க முடியாது. எனவே திராவிட இயக்கத்தை நீங்கள் புதுசாக வந்துக்கிறீங்க, கொள்கையை சொல்லுங்க, மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வரோம்னு சொல்லுங்க, 25 ஆண்டு காலம் கட்டமைச்சோன்னு சொல்லுங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனால் அடுத்தவர்களை பேசுகிற பொழுது, அடுத்தவரை கை நீட்டுகிற பொழுது ஆதாரம் இல்லாமல் பேச வேண்டும் என்று நீங்கள் தயவு செய்து ரூலி கொடுங்க. இல்லைனாக்கா இந்த 25 நாள் இதே பிரச்சனை தான் உடனே அசம்பிளி நாம் நடத்த முடியாது. தலவாய் சுந்தரம் பேசுறது. உட்காருங்க, வரிசைப்படி கொடுக்குறேன், உட்காருங்க. தலவாய் சுந்தரம், தலவாய் சுந்தரம் பேசுறேங்க. பொதுவாக நான் முடிச்சிருந்தேன். உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்க சீக்கிரமா. பேசுங்க. மாண்புமிகு ஓஎஸ் மணியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாவேகா ஒரு பெரிய ஒரு கொள்கை முழக்கமாக அவர்கள் முன்வைத்து கொண்டிருப்பது தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டவர்களை விடமாட்டோம். மனப்பாடமா சொல்றீங்க பாருங்க. அதை இல்ல சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு 2 காது இருக்கு, 53 வருட அரசியல் அனுபவம் இருக்கு, அதனால மனசுல இருக்கு சொன்னார்கள். இதுவே அவர்களுடைய கடுமையான விமர்சனமாகவும் முன்வைக்கிறார். வாழ்த்துக்கள், அதில் ஒன்றும் தவறு கிடையாது, நல்ல விஷயம்தான். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்திலேயும் சிபிஐயிலேயும் பலதரப்பட்ட வழக்குகள் இருக்கிற 2 முன்னாள் அமைச்சர்களை நீங்கள் சேர்த்தீர்களே, அது எப்படி? ஆக ஊழலை பற்றி பேசுகிற அருகதை தாவேகாவுக்கு இல்லை, அறவே இல்லை, இல்லை. வர உட்காருங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட ஏங்க நீங்க பேசி உட்காருங்க. சொல்லிட்டாருல, உட்காருங்க. கருத்தை நீங்க சொல்லிட்டீங்க, உட்காருங்க. அது உட்காருங்க. நீங்க கருத்தை சொல்லிட்டீங்க. நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லிட்டேன், அவங்க சொல்லட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2 பேரை நீங்க சேர்த்தீங்கன்னு சொல்றீங்க. தீர்ப்பு அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள சேர்த்துருந்தா அது தப்பு. இல்ல நான் அது கோர்ட்ல இருக்குது, அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்க பிடிக்கல, அதனால எங்க கிட்ட வந்தாங்க. உங்ககிட்ட இருக்க பிடிக்கல, நாங்களா வான்னு சொன்னோம், நீங்க தான் உங்ககிட்ட இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல உங்க கூட இருக்கிறதுக்கு. மாண்புமிகு உறுப்பினர் அதை தெளிவா நான் சொல்லிக்கிறேன். அதனாலதான் மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர் அதானே அவர் எப்படி கேட்டாரு, உறுப்பினர் கேட்டாரு, மாண்புமிகு உறுப்பினர் கேட்டாரு, அதனால அதுக்கு நான் பதில் சொன்னேன். மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் முடிவு சொல்றேன். முடிவு சொல்லிடுறேன். முடிவு சொல்றேன், உட்காருங்க. மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர், இல்லைங்க இது பில்ல, இது குறித்து நீங்கள் முந்தைய 50 ஆண்டு கால ஆட்சியில் ஊழல் என்பதில் இருந்து
ஊழல் என்று கடைசியாக திரு ஓஎஸ் மணியன் பேசிய வரைக்கும் அவைக்குழு நீக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த இதை பற்றி பேசுங்க. நீங்கள் மானிய கோரிக்கை மீது பேசுங்க. எல்லாம் பேசி உட்காருங்க.